நாங்கெல்லாம் ஒரு ஊர்ல இருந்து நம்ம ஊருக்கு வந்திருக்கோம். இந்த மாநில இந்த கோட்டு அந்த மாநில இந்த மாநில அதாவது அருமையான ரசிகர்கள் தாய் குளங்கள்லாம் நான் வளர்த்த ஆத்தாக்கள்லாம் அதெல்லாம் உங்க வாழ்க்கையே கயறுதேன். இங்கேயும் கயிறு கழுத்துலயும் கயிறு களத்துலயும் கயிறு போட்டு நம்மளை போட்டு சண்டை அலைங்க ஒரு கேம்ல பேஸ் கம்மி பண்ணேன். தாத்தாக்கெல்லாம் விடியவரா இருந்து நாடகத்தை ரசிகர் அருமையான ரசிகர்கள். நீங்க எல்லாம் முதலாளி, நாங்கெல்லாம் தொழிலாளி. ஒரு ஆள் 5000 6000 வரியை கொடுத்து நாடகம் வச்சிருக்கீங்க. நாடகம் வைக்கிற சின்ன விஷயம் இல்ல. நீங்க எவ்வளவு பொறுமையா இருக்கணும் அவ்வளவு பொறுமையா நாடகம் சிறுசிறுப்பா இருக்கும். உங்களை சந்தோஷப்படுத்த நாங்க வந்திருக்கோம். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு ஒரே பிடிச்சிருச்சா குடும்பம் தான் சிரிச்சு போகும். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போங்கிறாளே. ஆமா, அது உண்மையா பொய்யா? உண்மை உண்மை அம்புட்டு உண்மை. பொய் எப்படி சொல்றீங்க? நம்மளும் வருஷத்தோட தான் சிரிக்கிறோம். சரி, எந்த நோய் விட்டு போயிருக்கு? ஏன் நாளாக நாளாக நோய் கூடிக்கிட்டே இருக்கு. எப்படிப்பா சொல்ற? மனுஷன் சோறு அதிகமா தின்னா சுகர் சுகர், பாலக்காய் சாப்பிட்டா வாய்வு வாய்வு, கொத்தரங்காய் சாப்பிட்டா வாய்வு வாய்வு, உருளைக்கிழங்கு சாப்பிட்டா வாய்வு வாய்வு, சிக்கன் சாப்பிட்டா சூடு சூடு, முட்டை சாப்பிட்டா வாய்வு வாய்வு, மட்டன் சாப்பிட்டா அட்டாக்கு அட்டாக்கு, வறுத்த மீன் சாப்பிட்டா கொழுப்பு கொழுப்பு, வறுத்த அரி சாப்பிட்டா கொழுப்பு கொழுப்பு, என்ன பலகாரம் சாப்பிட்டா கொழுப்பு கொழுப்பு. ஒரு மனுஷன் எதைத்தான் திங்கிறது? நான் ஒரு யோசனை பார்த்தேன். என்னன்னு? இந்த வருஷம் வக்கிய குளத்தை திம்பம் பார்த்தேன். வக்கிய குளத்தையா? அதுவும் கிடைக்கல. கேரளாவில இருந்து ஒரு குரூப் வரேன், அவன் கட்டினா 40 ரூபாய், நம்ம கட்ட சொன்னா 80 ரூபாய். என்ன அது? மொத்தமா கட்டிட்டு போயிட்டாங்க. வெறும் பொட்டல் தான் கிடக்கு. நாளை விடிய வர நாடகம் ரொம்ப சிறப்பா இருக்கும். வளர்த்த தம்பி எல்லாம் அடியே ஆத்தி இந்த 3 மாசம் பிடிக்க முடியாது. ஏன்? 1.5 மாசமா? 1.5 மாசம் கழிச்சு பள்ளிக்கூடம் போயில 1.5 மாசம் கழிச்சு பள்ளிக்கூடம் போயில பாரு. நாளைக்கு காலையில பள்ளிக்கூடம் 1.5 மாசம் கழிச்சு. சரி, காலையில வெள்ளன எந்திரிச்சு போய் சாமி முடியும். அத்தா மாதிரி அத்தா எப்படியா டீச்சர் செத்துறேன்னு. டீச்சர் செத்துறமா?
ஆமா 1.5 மாதம் பள்ளி போனேன், 1.5 மாதம் கழிச்சு போனேன், சிந்தனை மாறு. ஆமா ஆமா. அப்புறம் 9 மணிக்கு மேல நல்லா இருப்பேன். அம்மா வயிற்று அப்படின்னு பார்த்தா 11 மணிக்கு மேல வேலைக்கு ஒரு தூர்ல இறக்கும் பேக்கு என்னையால அப்படி சொல்லி பார்க்கறாரு. இந்த குரூப் உள்ள அந்த கம்பெனி தான். ஆனா என் தம்பி என்னடா உங்க குஞ்சு தெரியுதுடா, என்னடா பப்புடுக்காரன் வந்து இதை பார்த்துட்டு யோகம் கட்டிக்கிட்டு ஏற போடுவாரு. ஆமா. அதான் நாடகம் ரொம்ப சிறப்பா இருக்கு. அவளத்த தம்பி எல்லாம் வெளியில வந்து நல்லா படிக்கணும். ஆத்தாப்பன் சொல்லி கேட்டு ஒழுங்கா படிக்கணும்ப்பா. செல்லுல கேம் விளாண்டு பழைய படிச்சு குட்டியத்துல போயிருந்தா. ஆமா ஆமாடா, செய்து செல்லாம் கொடுக்காது. செல்லு இப்படி இந்த கேம் விளாண்டு நிறைய பிள்ளைகளுக்கு மூளை வளர்ச்சி கம்மியாயிருச்சு. உண்மையில நம்ம குழந்தைய நம்மளை தொந்தரவு பண்ணு வாங்கி அழுதுக்கு இருப்பாங்கன்னு செல்ல கையில கொடுத்துறது. அவ எந்த நேரம் பார்த்தாலும் இப்படி நோண்டிக்கிட்டே இப்படி கேம் விளையாடுல நிறைய தயவு செய்து செல்லாம் சின்ன பிள்ளைகள் எல்லாம் கொடுக்காதீங்க. அதனால நாடகம் ரொம்ப சிறப்பா இருக்கும். பொறுமையா இருந்து நாடகத்தை ரசிக்கணும். அவளை ஆத்தாக்க பெரும்பார்ந்த பிரியர்களே, பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களே மற்றும் இந்த விழாவினை பொறுப்பெடுக்கும் விழா குழுவினர்களே மற்றும் இந்த நாடகத்தை காண வருகின்ற வட்டார நாடக கலாசிய மக்களே, எதிர்கால இளைஞர்களே, எழுச்சிமுக தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, காலைகளுக்கு ஆள் சென்று மாலையில் வீடு நம்ப விவசாய மக்களே, அண்ணன் என்னைக்கு ஊருக்கு போவேன் தின்ன நமக்கு திட்டப்பட கிடக்கும் திருட்டு கட்டைகள். என்ன நம்பி சொல்றீங்க? சில கம்பெனி இருக்கு, அண்ணன் ஊருக்கு போட்டு அத்தாச்சியை சொல்லலாம்னு மற்றும் காஜவாடுக்கு ஒண்டி கட்டையே தொண்டி கட்டையே மற்றும் கருவந்துள்ள காவல்துறை அதிகாரி அவர்களை, ஊர் பெரியவர்களை, தாய்மார்களை, தந்தைமார்களை, இளைஞர்களை, இளைஞர்களை, மாணவர்களை, குழந்தைகளை, குழந்தை செல்வங்களை மற்றும் வெளியிருந்து நாடகத்திற்காக வருகின்ற வட்டார நாடக கலா அரசியல் மக்களை அத்தனை அன்பர்களுக்கும் எங்களது சார்பிலும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பிலும் மனம் குளிர்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது நாடகம் இனிதே ஆரம்பம் ஆரம்பம் ஆரம்பம். புதுசா இருக்கு நாடகம் அவங்களும் கேட்டு கேட்டு அழுத்து போயிடுவாங்க. ஆரம்பம்னா ஏதோ புதுசா செய்ய போறான்னு எதிர்பார்ப்பாங்க. இன்னொரு ஆரம்பம் இருக்கு. என்னது? நாங்க இப்ப பேச ஆரம்பிக்கிறாச்சு, அவ்வளவுதான். காலையில 5 மணி 5:30 வரை ரம்பமா போட்டு அறுத்து குமிச்சிருவோம். நீங்க 5 நிமிஷம் பேசுற எங்களுக்கு எவ்வளவு ஆத்திரம். தண்ணியா போட்டு நாடகத்தை கெடுக்காத உட்காரியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு விடுகிறவரை இருக்காங்களா? ஏன் என்ன செய்யுது, வரியை கொடுத்துட்டோமே, அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்து தொலைங்கிட்டாங்களே, என்ன செய்யுது, காசை கொடுக்கணுமே அப்படின்னு பொறுமையா இருக்காங்க. நாளை எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் ஏன்னா 2 லட்சம் ரூபாய் இருந்தா ஆடல் பாடல் வைக்கலாம். ஆமா, ஒரு 1.5 லட்சம் ரூபாய் இருந்தா இந்த நிகழ்ச்சி வைக்கலாம். எந்த நிகழ்ச்சி? கரகாட்டம் வைக்கலாம். ஒரு 1 லட்சம் ரூபாய் இருந்தா கிராமிய நிகழ்ச்சி வைக்கலாம். சரி, ஒரு 30,000 இருந்தா கும்மி பாட்டு வைக்கலாம். கும்மி பாட்டு ஒரு 40,000 இருந்தா வில்லு பாட்டு வைக்கலாம். எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் இந்த கம்ப்யூட்டர் காலத்திலையும் நாடகம் தான் முக்கியம். அப்படின்னு இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த விழா குழுவினருக்கும் கிராமத்தாருக்கும் இளைஞர் மன்றத்தாருக்கும் நெஞ்சார்ந்து நன்றி கலந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்க மாதிரி ரசிகர் இருக்கவரை நாடக உலகம் அழியவே அழியாது. இன்னும் 100 வருஷத்துக்கு நாடகம் ஆடலாம். நாங்கெல்லாம் நாடகம் ஆடி வீடு வாசல் கட்டி வாடகைக்கு விட்டு நல்லா இருப்போம். நீங்க வரியை கொடுத்து கீழே உட்காந்துருக்க முடியாது. நம்ம உண்மையா சொல்றேன், இதுதான் உண்மை. உண்மையா? ஏன் நீங்க மாடி வீடு கட்டிட்டு இருக்கீங்களா? எத்தனை மாடி வீடு கட்டி இருக்கீங்க? நம்ம 2 வீடு கட்டினேன். ஒரு பக்கம் பொறிஞ்சிருந்துச்சு. சரி, போய் ஒரு ஆள்கிட்ட சாமி பார்த்தேன். தம்பி நீங்க என்ன வேலை பாக்குறோம் கேட்டாரு. சரி அண்ணே, நாடகத்துல பப்பு நடிக்கணும் பண்ண. அப்போ ஊருக்காச்ச தின்னா வீடு பொரிய தாண்டா அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த இல்லைன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வரி போட்டு எவ்வளவு சிரமப்பட்டு நம்ம ஆளுங்க இந்த நாடகம் வைக்கிறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டு காசு கொடுப்பாங்க. 5000 இவங்களுக்குலாம் என்ன 5000 போட்டு கொடுக்கல. இந்த நாடகம் வைக்கிறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டு இந்த நாடகம் வச்சிருப்பாங்கன்னு இந்த விழா குழுவினர் தான் தெரியும். முதல்ல ஒரு கூட்டம் போடுவாங்க. அதுல தங்கராஜுகிறவர் மட்டும் வந்திருக்க மாட்டாரு. மத்தால வந்து அவன் ஜவுரியா பயிருக்கு வராம இருக்கா, என்னடா கூட்டம் பயிர் போடுறியா அப்படின்னு சொல்லி அந்த கூட்டம் கலைஞ்சு போயிடும். மறுபடிக்கு ஒரு கூட்டத்தை போடுவோம். அதுல 2 ஆள் வந்திருப்பாங்க. அப்ப நாங்கெல்லாம் இழுச்சா போய் அவன் மட்டும் கட்டிக்காரன் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டமும் கலைஞ்சு போயிடும். அப்புறம் மறுபடியும் கெஞ்சு கறி ஆண்டா வருஷம் நாடகம் வச்சுட்டு இந்த வருஷம் நாடகம் வைக்கல 4 பேர் நம்மள மதிப்பா அலடா
ஆள் வருது வரல நம்ம மாரியாத்தா நாடகம் பாக்க அப்படின்னு ஒரு குடும்பத்துல ஒரு ஆளா இருந்தாலும் சரி 10,000 சரி 5,000 5,000 தான் வரி 10,000 10,000 தான் வரி 10,000 எவ்வளவு சிரமப்பட்டு வரியை போட்டு நாடகம் வைக்கிறாங்க. மகிழ்ச்சிக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், கொட்டைக்கு கொடுக்கணும், சாப்பாடு ஏற்பாடு செய்யணும், ஒலிபரிக்கு சொல்லணும், நாடகத்துக்கு சொல்லணும். எவ்வளவு சிரமப்பட்டு இந்த நாடகத்தை நடத்துறாங்க. சரி, இந்த நாடகத்தை கெடுக்கிறதுக்கு வெறும் 145 ரூபாய் செலவு. 145 ஈஸியா தண்ணியை போட்டு நான் கேட்பேன் பாருங்க, என்ன பெரிய நாடகம் நடத்துறாங்க. அப்படி சொல்ற வந்து கோயில் வரியே கொடுத்துருக்க மாட்டேன். வரி கொடுத்தாலும் செவனேன்னு இருப்பாங்க. தினக்காண்டு கட்டிங்கு தினக்காண்டு சோறு திங்க வந்த நம்மளை படுத்துற பாடா. நேரத்து ஒரு ஏஜென்ட் வந்தாண்டா அடனாடா அவனே ஆடுறவனு வாச்சுக்கிறேன். கலைஞர் ஊருக்காரே போய் உட்காரா பணம் தர மாட்டேன். கீழே போய் விழுந்துருச்சு. ஒழுங்கா உள்ள போய் மரியாதையா இருந்தது காசு தர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதோட போனால்தான் காலையில 7 மணிக்கு தான் பணம் வாங்க வந்தேன். இவுச்சு அப்படி ஒரு நாள். ஆனால் நம்ம ஊருக்கு வந்த பட்சத்துல நம்ம ஊரில் வீட்டில் இருக்கின்ற அந்த சக்தி வாய்ந்த அந்த தலிக்கோட்டையில் வீட்டு இருக்கும் அந்த முத்து மாரியம்மனை வணங்கி கலைப்பணியை துவங்கி நாடகத்தை ஆரம்பிச்சிடும். அந்த முத்து மாரியம்மனை வணங்கி நாடகத்தை ஆரம்பிச்சிருமா என்னது தலையத்திலே ஆற்ற ஒண்ணு மகிழகிலே முண்டகு கன்னியம்மா கலிக்கோட்டையில் வாழுகின்ற முத்து மாரியம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாறு கைதட்டி உற்சாகப்படுத்துங்க அன்புறவுல. ஆத்தா
அல்ல கை தட்டுங்க பெண்கள்லாம். புருஷனை மட்டும் போட்டு அடிக்கிறீங்க, கை தட்டுனா கேளு கேளு நல்லா கேளுங்க. நல்லா கை தட்டுங்க. அந்த கை தானே அடிக்குது. அந்த கை தானே அடிக்குது. இங்க அடிச்சு அண்ணன் கேட்கிறேன். நல்லா கை தட்டி உற்சாகப்படுங்க. வளர்த்த ஆத்தாக்கா ஏன் கை தட்ட சொல்றேன்னா, கை தட்டினா தான் பிரஷர் குறையுதான். பிரஷரா? பிரஷர் பிரஷர் பிரஷரா? பிரஷர் காரு பிரஷர் பிரஷர் யா பிரஷரா? ரத்தம் ரத்தம் கொதிப்பு ரத்த அப்படி சொல்லுங்க. ஏன்னா மனுஷன் பருத்தே இருந்தோம்னா இடுப்ப கடுக்கும். சரி. உட்கார்ந்தே இருந்தோம்னா காது மரம்னு சூவே இருக்கும். இந்த கையை அப்படி வச்சு பார்த்தோம்னா கை மரம் இருக்கும். ரத்த ஓட்டம் சீரா இருக்கிறதுக்கு தான் கை தட்ட சொல்றது. எதுக்கு ஊர்ல காப்பு கட்டி 8 நாளைக்கு வளர்த்த ஆத்தாக்கா இந்த முத்துமாரியம்மன் நினைச்சு எல்லாரும் குறுப்பு சேலை கட்டி கழிச்சு ஜாக்கெட் மட்டும் 800 ரூபாய் தையக்கூலி கொடுத்து தச்சு நம்மட்டு புருஷன் வேலிக்குற வெட்டி வெயில கலந்து சாம இவங்க குறுப்பு சேலை கட்டி ஜாக்கெட் தையக்கூலி கொடுத்து 800 ரூபாய் தையக்கூலி கொடுத்து தச்சு இந்த பெண்கள்லாம் இந்த முத்துமாரியம்மன் நினைச்சு கும்மி விட்டா பாரு. எப்படி கும்மி ஓட்டையில ஒரே பொல்லாத புரிஞ்ச கண்டுகிட்ட ஒரு நாளை கும்மி ஓட்டினா அப்படியே பேசிக்கிட்டே கும்மி ஓட்டுவாங்க. அது நம்மளால ஆம்பளையால இடையில நுழைவேன். எப்படி இடையில வந்து நல்லா செவத்த பொம்பளையா இருக்கு. அது பக்கத்துல நின்றுட்டு ஒரு ரவுண்ட் வருவேன். அப்படி ரெண்டாவது ரவுண்டு இடுப்ப கிள்ளிடுவேன். அதோட அடிச்சுக்கிட்டு மண்டையை ஓட்டிட்டு முளைப்பாரி நடுவு ரோட்ல உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் இந்த ஜோலி பார்த்தா தானே. ஓ அப்படியா? முளைப்பாரி நடுவு ரோட்ல கிடக்கு. நம்ம ஆரம்பெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் நிற்பாங்க. நிறைய ஆள் இப்படி ஜோலி பார்க்கறாங்க இருக்கு. நல்லா கை தட்டி உற்சாகப்படுத்துங்க என்பதை சொல்லி எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கிட நன்றி என்று கலந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்ன கலத்தில் முன்னகரமாய் விளங்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டம் மணிமேல்குடி தாலுகா தனிக்கோட்டை கிராமத்தில் இருந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய 65ஆம் ஆண்டு சித்திரை திருவிழாவை முன்னிட்டு உபயதாரர்கள் நடத்தப்படும் நாடகம் அனைவரும் காண வருகிறவர்கள் அன்புடைய வணக்கம் நிகழும் மங்களமான இங்கே சொல்லு. விசுவாசு வருடம் சித்திரை மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை சரியாக 10 மணி அளவில் கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் இன்றைய தினம் புகழ்பெற்ற நடிகை கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் சீர்திருப்பாடு. இதில் பங்கேற்கக்கூடிய நாடகங்கள் தங்களுக்கு தெரிந்தவர்களாக இருந்தாலும் சரி, தெரியாதவர்களாக இருந்தாலும் சரி, தெரியவர கடமை. ஆகவே முத்தமிழை முறையை கற்று சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசுகொட்டி ஒரு நடிப்பு செவேந்தன் மேலப்பட்டு சேர்ந்த கேபிய காளிமுத்தவர்கள் வருகைமலையிலே மேலன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எதுக்கு உரையாடி குயில் போன்று குயிலும் கோயில வாணி அன்பு சோழரி சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசுகொட்டி வரும் அன்பு சோழரி புதுகை சேர்ந்து என்னும் இந்திரா தேவி அவர்கள் வருகைமலையிலே பள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். கட்டு நாடக உலகில் நிகழ்தான் என்று வெற்றி முரசுகொட்டி வரும் அன்புனார் மதுரையைச் சேர்ந்த ஒரு இது பட்டம் அன்புனார் மதுரையைச் சேர்ந்த MC படையப்பா அவர்கள் இவரங்கமலையிலே நாதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். எல்லா ஊர்லயும் வள்ளி திருமண நாடகம் தான் நடக்கும். ஆனா நம்ம ஊர்ல நடக்கிற இன்னைக்கு வந்து வள்ளி திருமண நாடகம் இல்ல, வேற திடீர்னு வெள்ளி திருமணம் மாதிரி நடந்தாலும் நடக்கும். ஏன் தம்பி? ஏன்னா இன்னைக்கு வந்திருக்க கலைஞர்கள் எல்லாம் அப்படி நல்லா பேசக்கூடியவங்க, பாடக்கூடியவங்க. அதனால பொறுமையா இருந்து நாடகத்தை ரசிகர்கள் சொல்லி ஆறுமணிய கலையரசு, ஆறுமணிய சக்கரவர்த்தி, அன்போடார் வருங்காபுரியை சேர்ந்த ஜெய மணிகண்ட பிரபு அவர்கள் வெறுங்கமணிலே ஆறுமணிய பின்பாட்டு இசைப்பார்கள்.
எனக்கு இந்த மானிட்டு வாலி பேசுறேன். இந்த மானிட்டு வாலி பேசுறேன். கொஞ்சம் வாலி பேசுறேன். அந்த வடத்து போட மனம் படைத்த கடி துணிய போட குணம் படைத்த சின்னவனே ஒரு நூலிலிருந்து இன்னுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு. அது யாரு? அது முன்னவன் பேரு. பணத்தை போல மனம் படைத்த சின்னவனே கடி துணிய போட குணம் படைத்த சின்னவனே. மாறி போன போது இது தீர போமே. மாறி மாறி கூட்டும் இனியாக உனக்கு ஆதி ஆசுமை தராது. நீ பயிரை காத்தவே பயிரை காத்த போதும் நீ களி புகழ நீதி ஆமி வந்து கேட்டிடுமா நீ பழியை தீர்த்திடுமா. மண்ணுக்கும் சம்பந்தம் சொன்னது யாரு? அது முன்னவன் பேரு. வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே கனி துணிய போல குணம் படைத்த சின்னவனே. நெஞ்சமென்னும் போடு அது நிரப்பவை தராது. வந்த போது அதை துடைப்பதிங்கு யாரு? கடந்தும் போது தேர் அது தெரியும் போது நீர். இடவில் போட்ட கோடு அதை திருத்து போவதாது. இந்த பொண்ணு ஆறிடமா வேதனைதா கேதிடுமா. இன்னுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் சொன்னது யாரு? அது முன்னவன் பேரு. பணத்தை போல மனம் படைத்த சின்னவனே துணியை போல குணம் படைத்த சின்னவனே. ஒரு நூலெடுத்து இன்னுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் சொன்னது யாரு? அது முன்னவன் பேரு. பணத்தை போல மனம் படைத்த சின்னவனே கனி துணிய போல குணம் படைத்த சின்னவனே. வலே 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 வலே. நன்றி நன்றியை தெரிவித்துக் கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு மைத்துல ரெட்டையாத்தை சேர்ந்த வழியிலே மிருதங்கம் தவேரா டோல சவுல் செய்ப்பார்கள்.
ரொம்ப சிறப்பாக சித்த அன்பு தம்பி அவர்களுக்கு சார்ந்த நன்றி. கைதட்டின 3 4 5 பேருக்கு நன்றி. 7 13 9 பேருக்கு நன்றி. கைதட்டின நண்பர்கள் சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆல்ரவுண்ட் மாஸ்டர் அனுபவனார் புதுவையைச் சேர்ந்து அருள் அவர்கள் விறகுமலையிலே ஆல்ரவுண்ட் சேர்த்து அன்பனார்கள் யார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தாய் மன்னமாய் விளங்கக்கூடிய தாளம் சண்முகம் அவர்கள் விளங்கமலை தாளம் செய்வார்கள். சிறப்பாக இசைத்த இசை யார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாடகத்திற்கு சிறந்த முறையில் சீனமத்திற்கும் சீன அமைப்பு காளியம்மன் சீன் கம்பெனி உரிமையாளர் எஸ் ஆறுமுகம் கோபாலபுரம் ரொம்ப சிறப்பான சீனமத்திற்கும் அன்புடன் சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் உங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு அருமையான சாப்பாடு சைவத்துக்கு சைவம் அசைவத்துக்கு அசைவம் சிறப்பான சாப்பாடு ஏற்பாடு செய்த விழாக்குள்ள சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அந்த உபசரிப்பு அந்த வேலை ஏது வேணும்னு தம்பி நம்ம சாப்பிட்ட கடையா இருந்தாலும் அந்த தாய்மையோட உபசரிப்பு அந்த மிருதங்காரங்க மட்டும் தனியா ஒரு இலை அது பாத்துக்கதா தம்பி நான் என்ன சொல்லலாம் தம்பி ஒரு திருவிழா நடத்துறதோ கும்பாபிஷேகம் நடத்துறதோ புண்ணியமே கிடையாது. ஆமா 10 நாடக நடிகர்களுக்கு சாப்பாடு போறது அவ்வளவு பெரிய புண்ணியம். உண்மையிலே வாழ்க்கையிலே சாப்பாடுதான் நம்ம வாழ்த்துறது. எதுக்கு சொல்ல தெரியுமா? சரி 10 நாடக நடிகர்கள் சாப்பாடு போறது ஒண்ணுதான், 10 பரதேசி சாப்பாடு போறது ஒண்ணுதான். சோறு போட சொல்லியா இல்ல வேணும் சொல்லியா? நான் தப்பு சொல்லவே இல்லையே. அதனாலதான் இலை அப்படி போட்டாளா? பரம்னா என்ன? பரம்னா உலகம். தேசம் என்னப்பா? சுத்துறது. டெய்லி ஒரு ஊர் சுத்துறமா இல்லையா? அதனாலதான் பரதேசி எப்படின்னு. உங்க அட்ரஸ் கொடுங்க. அட்ரஸ் வாங்கிட்டியா? அருமையான சாப்பாடு. ஆனா சோறு போட சொல்லியா வேணாம்னு சொல்லியான்னு தெரியல. ஆனா நீங்க சொல்றது ஒரு வயல நான் என்ன எப்படி என்ன நம்ம ஊருக்கு வேலை எடுத்து போக சாப்பிட அவங்க வீட்டுக்கு போய் தட்டு எடுத்துட்டு போய் சாப்பிடுவாங்க. இதான் மேட்ரு. ரொம்ப சிறப்பான சாப்பாடு ஏற்பாடு செய்த விழாக்குள்ள நன்றி என்று வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன பேரவழி புதுவை சூறாவளி என் ரஞ்சிதா அவர்கள் எங்கமலையை டான்ஸாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆடி மாத்த காத்தடிக்க வாடி கொஞ்சம் தெத்தணிக்க மகானே மா கோயில் ஆடி மாத்த காத்தடிக்க வாடி கொஞ்சம் தெத்தணிக்க மகானே மா கோயில் நானே ஆ கோயில் கஞ்சமடு கம்பளத்தா கஞ்சமடு கம்பளத்தா ஆடி மாத்த காத்தடிக்க வாடி கொஞ்சம் தெத்தணிக்க நானே மா கோயில் எம்புடு பாட்டம் இருக்கு. ஆடி மாசம் கீடி மாசம் ஏங்க அப்ப என்ன மாதம் நடந்துக்கிட்டு சித்திரை மாதம் நடந்துக்கிட்டு ஆடி மாதம் எம்புடு பாட்டம் இருக்கு. அறிவு இருக்கு அவனுக்கு கொஞ்சமாச்சு வெட்டிக்காரு தானே நீ அண்ணன் பெரிய மனுஷன் அண்ணே இது உங்களுக்கு பேசிக்க இங்கிட்டு வாடா
அண்ணே அறிவு இருக்கா உங்களுக்கு கொஞ்சம்? அண்ணே உங்களுக்காக தான் பேசிட்டு இங்கிட்டு வாங்க. பெரிய மனுஷன் எவ்வளவு தெளிவா கேட்கறாப்ல. என்ன மாசம் என்ன இங்கிட்டு வாடா உனக்கு அண்ணன் இங்கிட்டு வாங்க. உங்களுக்காக தான் பேசிட்டு இங்கிட்டு வாங்க. அறிவு இருக்கு அண்ணே இங்கிட்டு வாங்கினே. உங்களுக்காக தானே நான் பேசிட்டு இருக்கேன். உங்க சார்பா தான் பேசுறேன். அறிவு இருக்கா அவங்க கொஞ்சமாச்சு? என்ன பாட்டு பாடிட்டு ஆடி மாசமா என்ன மாசம் நடந்துட்டு? சித்திரை மாசம். பெரிய மனுஷன் எவ்வளவு தெளிவா கேட்கறாப்ல பெரியவரு. இங்க வாடா உனக்காக தான் நான் பேசிட்டு இருக்கேன். சொல்லுனே தெரியாம அண்ணே மரியாதையா பேசிட்டு இருக்கேன் உங்களுக்காக. இனிமேலு மேலோட தெரியுமா இந்த பாட்டை பாடி பயலெல்லாம் இருக்காங்க. சித்திர மாத்த காத்தடிக்க பாட்டே படிக்க வேணாம் தம்பி. வேற ஏதாவது உனக்கு வேணா எனக்கு வேணாப்பா. 12 மாதம் காத்தடிக்க பாட்டு முடிஞ்சு போச்சுப்பா. எப்பா 12 மாசம்னா நீ 12 மாசத்துக்கு வாஜிப்பே அவனு. தம்பி நீ காத்தடிச்சாலும் சரி நீ பாட்டே படிக்க வேணாம். எனக்கு வேற நம்பியோட வேகமா ஆடுறீங்க. அன்னத்தை பாத்தியா சூப்பரா ஆடுதுரா. அன்னத்தை பாத்தியா ரொம்ப சிறப்பாக சித்தன்பு சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் உங்கள் முன்னால் இன்று உங்கள் அன்பையும் ஆசிரியர் காத்துக் கொண்டு இருக்கும் திணையத்துறை சேர்ந்த உங்கள் முன்னால் இன்று உங்கள் அன்பையும் ஆசிரியர் காத்துக் கொண்டு இருக்கும் உங்கள் முன்னால் என்று உங்கள் அன்பையும் ஆசிரியர் காத்துக் கொண்டிருக்கும் துணைத்துறை சேர்ந்த கார்த்திக் ராஜா பப்புன் காமிக் என்பதை சொல்லிக்கொண்டு எங்களது கலைப்பணியை இந்தே துறையில் நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்திற்கு சிறந்த முறையில் ஒளிபரிக்கப்பட்டிருக்கும் ஒளிவரை அமைப்பு பரணி சவுண்ட் சர்வீஸ் மீமிசல் போன்ற ஒரு நல்ல ஒளிபரிக்கி. ஆமா இனிமேதான் போடல. ரொம்ப சிறப்பான ஒளிபரிக்கப்பட்டிருக்கும் பரணி ஒளிபரிக்கை என்பதை சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உபயதாரர்கள் திருவாளர்கள் இது தாண்டா படிச்சா தாண்டா பத்தாவது கே ராமசாமி வெற்றி திரு கே ராமசாமி மெய்கண் கோபாலர் ஜமீன்தார் அரங்காவலர் என்பதை சொல்லிக்கொண்டு மற்றும் இந்த நாடகத்தின் அமைத்திருக்கும் நாடக அமைப்பாளர் அன்புனார் சென்றடமெல்லாம் வெற்றி முரசு சுட்டி வரும் கே ஜெகநாதன் திருவாப்பாடி பூக்கடை இருப்பு சிங்கவனம் எந்த ஒரு நாடகம் வந்தாலும் குறைந்த செலவில் நிறைந்த கலைஞர்கள் கொண்டு குறைஞ்சன்னா 50,000 கூடன்னா 1,00,000 எந்த ஒரு நாடகமாக இருந்தாலும் சிறந்த கலைஞர்களை போட்டு நாடகத்தை ரொம்ப சிறப்பாக அமைத்து தர நாடக அமைப்பாளர் ஜெகநாதன் அன்பு நாடு கொடுங்க எந்த நாடகம் வந்தாலும் அமைத்து தருவார்கள் என்பதை சொல்லிக்கொண்டு நாடகம் மட்டுமல்ல ஆடல் பாடல் கிராம நிகழ்ச்சி தப்பாட்டம் கோலாட்டம் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அமைத்து தருவார்கள் என்பதை சொல்லிக்கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கின நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கொட்டகை அமைப்பு அன்னை மணிமுத்து அமர சிமேந்திரபுரம் என்பதை சொல்லிக்கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கினா இனிமேல் நம்ம பேசிக்கிட்டே பப்பனுக்காரன் போட்டு அறுத்து குமிச்சுக்கிட்டு இருக்கேன் உள்ள போயிட்டு எப்பத்தான் பொம்பளை பிள்ளை வர சொல்லு அப்படின்னு நீங்க எல்லாம் கடுப்புலேயே இருப்பீங்க. பப்பனுக்காரன் மாதிரி புளியர் மாடு மாதிரி வந்து நிற்கிறேன் அப்படின்னு நானும் உள்ள போயிட்டு பொம்பளை பிள்ளை வர சொல்லு என்பதை சொல்லி எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கிட்டோம். வளர்த்த ஆட்டாக்கெல்லாம் விடிய வர இருந்து நாடகத்தை ரசிங்க என்பதை சொல்லி எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கின்றோம். ஆனா விடிய வர நீங்க இருக்க மாட்டீங்கன்னு நல்லா தெரியும். எப்படி சொல்றீங்க? நம்ம வர்க்கம்லாம் போனாலும் ஒரு ஆளாத்தையும் போவாங்க. பெண்களை வளர்த்த ஆத்தாக்கு அப்படி இல்லை. அது ஒண்ணுக்கு போனாலும் 10 பேர், பைப்புல தண்ணி பிடிக்க போனாலும் 10 பேர், ஒரு குடும்பத்தை பிரிக்கணும்னாலும் 10 பேர். இந்த லோனை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. அவங்க வீட்டுல கறிக்குழம்பா வைக்க கறிக்குழம்பா முந்தா நாள் எங்க ஊர்ல ஒருத்தர் பேண்ட் சட்டை போட்டு பேக்கு போட்டுதாயா வந்தேன். அது எனக்கு லோனு அவன் கரண்ட் பிள்ளை ரீடிங் எடுக்க வந்தவன். ஒருத்தனை விடுதலை ஆதார கார்டு 10 ஆதார கார்டு செராக்கி எடுத்து வச்சுக்கிறியா வீட்டுல. இந்த லோனுக்கும் பல பேர் இருக்கு. ஆசீர்வாதம், விடிவெள்ளி, எல்லண்டி, பிரகதீஸ்வரி, மயில புழுங்கரெட்டி,
லோனு பேர் ஆசீர்வாதம்னு ஒரு லோன் இருக்கு. அதுக்கு ஏன் ஆசீர்வாதம் பேர் வந்து தெரியுமா? பணம் வாங்குறவரை புருஷன் கொண்டாட்டி அந்த மேனேஜரை ஓயாம கும்பிடுவாங்க. யார் உங்களை நம்பித்தான் இருக்கு, என் மச்சின தேவை வச்சிருக்கேன், திருவிழா வருது, செயின் எடுக்கணும், மோதிரம் எடுக்கணும் அப்படின்னு ஓயாம கும்பிடுவா. பணம் வாங்குற வரைக்கும் கொடுத்துட்டு அவன் கும்பிடுவேன், அக்கா 5ஆம் தேதி கட்டிடுங்க உங்களை கும்பிடுறக்கா. அதே ஆசீர்வாதம். விடிவெள்ளின்னு ஒரு லோன் இருக்கு. அது விடியுமோ விடியாதோ, புருஷன் இருக்கானோ இல்லையா 4:30 மணிக்கெல்லாம் லோனுக்காரன் தான்டா வீட்டு வாசல்ல வந்து வீட்டு வாசல்ல ஒரு பாயை ஒண்ணு விரிச்சிருக்காங்க. விரிச்சு ஒரு விளக்கு ஒண்ணு பத்த வச்சிருக்கேன். பணம் வசூல் ஆகிற வரை அந்த விளக்கு எரியும். பணம் வசூல் ஆகி முடிஞ்சா விளக்கு அமைச்சிடும். இதோட நம்ம வீட்டுல 2 குட்டியச்சிரா போயிருணுமா, அவங்க வீட்டுல விளக்கு பிடிச்சி ஓஹோன்னு ஆயிரணுமா. இதுலயும் 10 பேருக்கு ஒரு ஆள் குழு தலைவி இருப்பாங்க. அடே ஆத்தி, அவங்க பார்த்தா அந்த நாட்டே ஆள போற மந்திரி மாதிரி. அவங்க ஒரு 200 ரூபாய்க்கு கேன்பேக் வாய்ப்புல நான் தான் குளத்தலையும் மயிர புண்ணு தலைவிங்க. அந்த 5ஆம் தேதி மட்டும் இல்லைன்னாவில இருக்கு, கால் கட்டலைனாவில இருக்கு. அப்படியே ஆனந்தி அமுதா அரியே காளியம்மான் சந்து வந்தெல்லாம் போய் ஒளியிறது. அவங்க வீட்டுல இளவுலுக வந்துட்டு அப்படிங்கிறது வாங்கி செலவுல தெரியாது. ஆனா சிரிக்கையில பார்த்தா ஒரு ஆளும் 10 லோனாவது வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். வளர்ச்சி அடிச்சிருப்பாங்க. செய்தி சொல்றேன், நான் வளர்த்த ஆத்தாக்கா, நீங்க லோன் வாங்குறதுலாம் பெரிய விஷயம் இல்லை. புருஷன் என்ன வேலை பாக்குறாரு, எவ்வளவு சம்பளம் வாங்குறான்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. ஏங்க தம்பி, எங்க திங்கக்கிழமை ஒரு லோனு, சரி, செவ்வாய்க்கிழமை ஒரு லோனு, புதே வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு 7 நாள் லோன் வாங்கினா இந்த கடுப்புல புருஷன் தண்ணியை போட்டு நோக்கிறமா போட்டு அடிக்கிறது. இதுல இந்த லோன் வாங்குற அன்னைக்கு புருஷன்காரன் பேசாம ஒரு டைலாக். எப்படி ஆள் பொண்டாட்டி ஆள் கண்ணங்கரேன்னு இருக்கு, நம்ம ஆள் டைலாக் கொடுப்பேன். நீ ஆளு கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கடி அப்படின்னு. பேங்க்ல பணம் இருக்க போற நேரம் அது எத்து பொல்லா இருக்கு. நம்மால் சொல்லுவேன், அவன் பல்லு முத்து சிரிப்பு போல் முத்தி போல 200 ரூபாய்க்கு மல்லிகை போய் கொடுத்தே தலையில வச்சுக்கடி பரட்ட மாதிரியே தெரியும் அப்படின்னு சொல்லுவேன். பார்த்தா உங்களுக்கு சேலை ஜாக்கெட்டு, உங்களுக்கு வேட்டி சட்டை, 2 கிலோ கறி நைஸா பொண்டாட்டி சொல்லுவா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தண்ணி சாப்பிடுங்க, என்னவோ மற்ற நாள்ல மூத்தத்தை குடிச்சோமா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தண்ணி சாப்பிட்டு காட்டி அப்படின்னு சொல்லி அந்த ஆள் குடிச்சு 1 மாசம் ஆயிரும். பொண்டாட்டி சொல்லி எங்க வெள்ளிக்கிழமை 3ஆம் தேதி லோனு கட்டுறேன்னு சொன்னா போச்சு. உடனே புருஷனுக்கு ஆத்திரம், தரத்திய முடிச்ச முட்டை முகரே இப்ப நானா லோன் வாங்க சொன்னேன். நிறைய இப்ப செய்யறாள் இருக்கு என்பதை சொல்லி. ஏன் தம்பி, உங்க மனைவி ஏதோ கவர்மெண்ட் வேலை முன்னாடி தங்கமானவியா கவர்மெண்ட் வேலை பார்த்தா கேள்விப்பட்டேன். ஐயா கவர்மெண்ட் வேலைன்னு எனக்கு பொண்ணே கிடைக்கல. சரி, பொண்ணு கிடைக்காம இருக்கும். நாங்களும் 7 டூர்ல பொண்ணு பார்த்தேன், பொண்ணு கிடைக்காம இருக்கும். பொண்ணு வாக்குற புரோக்கரை பார்த்தேன். ஏங்க நீங்க என்ன புரோக்கரை பார்த்து ஒரு 5000 10,000 செலவானான்னு பரவாயில்ல. சரி, நீங்க யாரும் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் காட்சியே பண்ணணும் சொன்னவனா புரோக்கர் சொல்லிட்டாரு, தம்பி உங்க ஜாதகத்தை கொண்டு வாங்க அப்படின்வாங்க. என் ஜாதகத்தை கொண்டே கொடுத்தேன். ஜாதகம் பார்த்து ஜாதகம் சொல்லிட்டாரு, ஜாதகம் ஓஹோன்னு இருக்கு. ஓஹோ, தள்ளி முன்னும் 3 மாசம் உன்னை அசைக்க முடியாது. பங்குனி 5ஆம் தேதியில இருந்து உனக்கு வாழ்க்கையே பெரிய லெவலுக்கு ஆறா போச்சு. பங்குனி 5ஆம் தேதியே கொரோனா மயிலே வந்தது. அது சரி, மறக்கவே மாட்டேன் இந்த தேதியை மட்டும். ஆமா, சொல்லிட்டு பாருங்க, ஜாதகம் ஓஹோன்னு இருக்கு. ஒரு 2 நாள் கழிச்சு பொண்ணு தாக்க சொல்றேன். சரி, அப்புறம் 2 நாள் கழிச்சு புரோக்கர் எனக்கு போன் அடிக்கிறாரு, தம்பி உங்களுக்கு அருமையான பொண்ணு இருக்கு, கவர்மெண்ட் ஸ்டாப் பொண்ணு. சரி, அது சொன்னா எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நானே 5ஆவது பெயில். சரி, நாடகம் நடிச்சாத்தான் காசு, பாட்டு படிச்சாத்தான் காசு. கவர்மெண்ட் கொண்டாட்டி கிடைச்சு நாடக ஸ்டேஷன்ல துணிமணிலாம் மடிச்சு கட்டி பரணி மேல தூக்கி போட்டு நாடா வேணா ஒரு மஜினு வேணாம்டா. சரி, இதெல்லாம் நாடா ஆண்டா தானே, கவர்மெண்ட் வேலை அப்படி இல்லை. ஆமா ஆமா, வேலைக்கு போனாலும் மாசம் 5ஆம் தேதி ஆச்சுன்னா அக்கௌண்ட்ல கிரிச்சுன்னு சம்பளம் ஏறி கிரிச்சுன்னு கல்யாணம் முடிஞ்சு முதல்ல முடிஞ்சிருச்சு. சரி, 5 நாள் ஆயிடுச்சு, 10 நாள் ஆயிடுச்சு, 20 நாள் ஆயிடுச்சு, 30 நாள் ஆயிடுச்சு. என் முன்னாடி சொல்லிட்டா நான் 1ஆம் தேதியில இருந்து வேலைக்கு போகணும் சொன்னா எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இந்த கம்ப்யூட்டர் காலத்துல எந்த பொண்டாட்டி ஒரே மாதத்துல வேலைக்கு போவான். அதானே வேலைக்கு போறவங்களே பொண்டாட்டிக்கு தொண்டியில டக்காஸ் கடையில் அல்வா. டக்காஸ் கடையா? டக்காஸ் கடைன்னு ஒண்ணு இருக்கும், பூரா இருக்கு அல்வா, அருமையா இருக்கு. தொண்டி டக்காஸ் கடையில் அல்வா ஒரு 500 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ. ஏன் தலைக்கு வைக்கிறாக்கா தம்பி? தலைக்கு வைக்கிறது அப்புறம் 500 ரூபாய்க்கு தலைக்கு பையன். அப்புறம் பூ வாங்கி கொடுத்து அல்வா வாங்கி கொடுத்து முன்னாடி குளிச்சு வச்சுட்டு காலைல குளிச்சு வச்சுட்டு சரி ஒரு 9 மணி 9 வேலை கிளம்பிட்டான். ஏன் தம்பி அண்ணா நீங்க வேலையெல்லாம் பார்த்து அனுப்பி விட்டுருக்கீங்க? நமக்கு எந்த ஊரியா தம்பி குளிச்சுட்டு கிளம்பிட்டா ஒரு 9 மணி 9 இருக்கும்.
வேலையை கிளம்பிட்டு நம்பட்டி எங்க இருக்குன்னு கேட்டா சரி அக்ரிகல் படிச்சிருப்பாங்க விவசாயத்துக்கு ஆமாமா விவசாயத்துக்கு படிச்சிருப்பாங்களே அப்படி இந்திரா மம்பட்டி சொல்லிட்டு நான் பைக் எடுத்துட்டு வெளியே போயிட்டேன் நீங்க வெளியே போயிட்டு வீட்டுல வந்து பாக்குறேன் பொண்டாட்டிய காணா சரி ஆபீஸுக்கு நேரம் ஆச்சுன்னு நம்ம ஊர் பக்கத்துல திருவாடானைன்னு ஊர் ஆமா திருவாடானை சரி அங்க இருந்து ஆபீஸ்ல இருந்து வேலை பாக்குறாங்க அப்போ இங்க இருந்து பைக் எடுத்துட்டு போய் பாக்குறேன் சரி அங்க புளிய மரத்து தூர்ல 100 நாள் வேலை பார்த்துட்டு இருந்தா 100 நாள் என்னடி இங்க உட்காந்துருக்க அப்படின்னு கேக்குறேன் இதுதான் கவர்மெண்ட் வேலைங்கலாம் ஓஹோ இந்த கவர்மெண்ட் வேலைங்கன்னா இவ பேச்ச கெடுத்து நான் வேற 4000 சம்பளத்தை கெடுத்து சரி நீங்க எடுத்துரு அது மட்டும் தெரியும் சுத்தம் குறைஞ்சிருச்சு முட்டுவாயில முதல்ல கை வைக்க கப்பல் கவுந்தாலும் வைக்கப்படாதான் வந்து நானும் ஆரம்பிச்சுல இந்த இப்படியே தான் இருக்கேன் நான் என்ன உனக்கு பாவம் செஞ்சேன் வேணுங்கிட்டா கையை விட்டுட்டு பண்ணேன் சரி நான் உள்ள போயிட்டு இதுல என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா தெரிஞ்ச தொழில விட்டவன் கேட்டேன் தெரியாத உள்ள தொட்டவன் கேட்டான் கொண்டு கொண்டு எங்களை கலைப்பணியை இனிதே துவங்க நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்ன செய்ய போறோம் மீன் குழம்பு ரசம் மோர் முட்டை அவியல்